இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு விவசாயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். சுத்தி போனா வேலை அதையும் சொல்லுங்க. வேர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி அதான் மெயின் நீங்க சொல்லிட்டு பின்னே என்ன பிராக்டிகலா செய்யறவங்க நாங்க. மிளகுல சில பேர் என்னன்னா வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க, அது சரியா பராமரிக்கிறது இல்ல, அது பாட்டுல மிளகு காஞ்சிடுது, அப்புறம் மிளகு வரல, அந்த விவசாயத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. எருவுல கலக்கணுமா? எருவுல கலந்தும் போடுற மாதிரி இருக்கும், மணல்ல கலந்தும் போடுற மாதிரி இருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட். இது குறைந்த வடிவில் இருக்கும், அதை வந்து நீங்க அப்படியே கூட டைரக்டா கூட போடலாம். சோ மிளகுல நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு மைனஸ் தான். அது என்ன மைனஸ்? வேர் இல்ல. இங்க வந்து கொடியோட வேர் இருக்கு, இதுல இருந்து ஒரு 2 அடி தள்ளி இங்கதான் நீங்க உரத்தை கொடுக்கணும். மற்ற பயிர் மாதிரி மற்ற மரங்கள் மாதிரி ஒரு தேக்கு மகாகனியோ அல்லது ஒரு பலா வாழையோ அல்லது ஒரு கொய்யாவோ இந்த மாதிரி நட்டுட்டு வந்தா போதும் வந்துருன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன், காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன், இதுல நீங்க வந்து நிறுத்திடுறீங்க. இதுதான் உரம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களோட ஈல்டு அதிகரிக்கணும், வழக்கமா வரதை விட ஒரு 30% சேர்த்து கிடைக்கணும். நீங்க செஞ்ச செலவுக்கு மேல ஒரு வருமானத்தை எடுக்கணும்னா முன்னாடி பூக்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம், பூத்ததுக்கு அப்புறம் ஒரு டைம். இந்த மைக்ரோ கொடி எந்த பிரச்சனையும் ஆகாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு விவசாயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். எந்த ஒரு கிராப் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து அதுல இருந்து நல்ல மகசூல் கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகு விவசாயத்திலயும் வந்து நம்மளுக்கு என்ன உரங்கள் கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா மகசூல் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்துல இருந்து திரு ராஜா அக்ரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப மிளகு வந்து பார்த்தோம்னா பொதுவா வந்து சமவெளியில நிறைய பேர் இப்போ வந்து மிளகு விவசாயத்துக்கு நம்ம மாறி இருக்கோம். அதுக்கான ஒரு மைக்ரோ கிளைமேட் இருக்கணும், அதுக்கான ஒரு சூழல் இருக்கிற பட்சத்துல மிளகு எல்லா மாவட்டங்களிலும் வருது, அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. சரிங்களா? இப்ப மிளகுல சில பேர் என்னன்னா வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க, அது சரியா பராமரிக்கிறது இல்ல, அது பாட்டுல மிளகு காஞ்சிடுது, அப்புறம் மிளகு வரல அப்படின்ட்டு அந்த இடத்து அந்த விவசாயத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. புரியுதுங்களா? மிளகு வந்துங்க சாதாரணமா நார்மலா மற்ற பயிர் மாதிரி மற்ற மரங்கள் மாதிரி ஒரு தேக்கு மகாகனியோ அல்லது ஒரு பலா வாழையோ அல்லது ஒரு கொய்யாவோ இந்த மாதிரி நட்டுட்டு வந்தா போதும் வந்துருன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. மிளகை பொறுத்த வரைக்குமே கேர் பண்ணிக்கணும். குழந்தை மாதிரி ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் மிளகை கொண்டுகிட்டு வர முடியும். நீங்க மிளகை கண்டுக்காம நான் பாட்டுல மிளகை நட்டுட்டேன் அது பாட்டுல வருட்டுன்னு சமவெளியில் நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அப்படி உங்களால கேர் பண்ணிக்க முடியலன்னா நீங்க மிளகு வைக்காதீங்க. ஏன்னா வச்சிட்ட பிறகு அது வரல அப்படின்ட்டு நீங்க அதை விட்டு வெளியே வரதுக்கு தான் பார்ப்பீங்க. புரியுதுங்களா? அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உரங்கள் வந்து நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நான் வந்து இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்ப மிளகு வச்சுட்டோம், வச்சது என்ன பண்றோம், மண்ணுல எந்த அளவுக்கு நியூட்ரியன் கண்டென்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது, டெஸ்ட் பண்ணா தெரியும். உங்க மண்ணுல மேக்ரோ நியூட்ரியன்ட் இந்த பர்சன்டேஜில் இருக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த பர்சன்டேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரங்களை கொடுத்துட போறோம். புரியுதுங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம எல்லாருமே டெஸ்ட் பண்ற விவசாயிகள் இங்க இல்லை. புரியுதுங்களா? அப்ப இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், சில உரங்களை வந்து நம்ம கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்குமே மிளகை பொறுத்த வரைக்குமே ஆர்கானிக்கா போகிறது நல்லது. ஆரம்பத்துல இருந்து நீங்க ஆர்கானிக்கா போயிட்டீங்கனாலே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ரசாயனத்தை தவிர்க்கிறது நல்லதுதான். புரியுதுங்களா? இப்போ நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் இருப்பீங்க. புரியுதுங்களா? இயற்கை விவசாயிகள் இருப்பீங்க. நீங்க வந்து மீன் அமிலம் ரெடி பண்ணியிருப்பீங்க, ஜீவாமிர்தம் ரெடி பண்ணியிருப்பீங்க, ஈயம் கரைசல் ரெடி பண்ணியிருப்பீங்க. புரியுதுங்களா? அது இல்லாம வந்து பல பஞ்சகாவியா நீங்களே ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இயற்கை முறையில நீங்க பண்ற விவசாயிகள் இந்த ஈயம் கரைசல், இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், புரியுதுங்களா? இந்த மாதிரி கரைசல் நீங்களா ப்ரிப்பேர் பண்ணி பல விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் கொடுப்பீங்க. நீங்க கொடுக்குற விவசாயிகள் வந்து இதை அப்படியே நீங்க தொடர்ந்துக்கலாம். இது போதுமானது தான். இந்த ஜீவாமிர்தம் இந்த இந்த இது போதுமானது, கண்டினியூஸா கொடுத்துக்கலாம். இதையே நீங்க வச்சிருந்தாலுமே கூட ஆரம்ப காலகட்டத்துல செடி நடுறப்ப வந்து கண்டிப்பா ஹீமிக்கும் வேமையும் கையில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஆரம்பத்துல நீங்க என்னதான் ஜீவாமிர்தம் கொடுத்தாலும் எல்லாம் கொடுக்கறதுல இது வந்து இந்த ரூட் ஃபார்மேஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். எது? வேமுங்கிற வெசிகுலர் அட்பஸ்குலர் மைக்ரோரைஸுங்கிற வேமு பிளஸ் ஹியூமிக் ஆசிட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரெண்டும் வந்து வேர் வளர்ச்சிக்கும் பிரான்சஸ் அதிகமா வெடிச்சு வளர்றதுக்கும் இந்த வேமும் ஹியூமிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும்.
ஸோ நீங்க இந்த ஆர்கானிக்கா பண்ற இந்த கரைசல் எல்லாம் நீங்க வச்சிருந்தாலுமே கூட நீங்க இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கரைசல் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்துல ஆரம்பத்துல நீங்க இந்த வேமி ஹியூமிக்கும் மற்ற விவசாயிகள் வந்து நீங்க தாராளமா இதை வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஆரம்ப சூழ்நிலையில் இதை கொடுத்துடலாம். இதே மாதிரி இப்போ நீங்க ஆரம்பத்துல வந்து ஆர்கானிக்கா கொடுக்குறீங்கன்னா மிளகுல நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு மைனஸ் தான். அது என்ன மைனஸ்? வேரலுகள் பூஞ்சலாம், வேர் பூஞ்சான் தாக்கும். அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பா செடி நல்லா இருக்கு நல்லா இல்லை, ஆனா மாசம் ஒருக்க வந்து கண்டிப்பா இந்த ட்ரைகோடர்மா விரிடியும் இந்த சூடோமோனாஸையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. செடி நல்லாவே இருந்தாலும் சரி, நல்லா தளதளன்னு இருந்தாலுமே சரி கொடுத்துருங்க. அந்த ஃபங்கஸ் வந்து இந்த வேர்ல பாதிக்காத ஒரு சூழ்நிலையை வந்து இந்த ட்ரைகோடர்மா விரிடி ஏற்படுத்தும், சூடோமோனாஸும் ஏற்படுத்தும். ஸோ சூடோமோனாஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை செய்யும், பாஸ்பரஸ் எடுத்து கொடுக்கும், மணிச்சத்தை எடுத்து வேர்க்கு கொடுக்குற வேலையை இந்த சூடோமோனாஸ் செய்யும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதன் உடம்புல நோய் இல்லைனாலும் அவன் ஆக்டிவா இருப்பான், சுறுசுறுப்பா இருப்பான். அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிளான்ட்டுமே மண்ணில் ஒரு தீமை செய்யற பூஞ்சனமோ ஒரு நோயோ பூச்சோ தாக்காத வரைக்கும் அந்த செடி நல்லா செழிப்பா வளரும், அதிகப்படியான மகசூலை கொடுக்கும். அப்ப நோய் பூச்சி தாக்கம் இல்லாம நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது மிளகை பொறுத்த வரைக்கும். அதே நோய் பூச்சி தாக்கம் வந்துருச்சுன்னா அது சிரமம். ஓகேங்களா? சரி, ஓகே, இது எல்லாமே வந்துச்சு. இது ஆரம்ப சூழ்நிலை தான். இதே செடிகள் வளர்ந்துருச்சு, மகசூல் தர ஆரம்பிச்சிடுச்சு, அப்ப எந்த மாதிரி இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே கான்செப்ட் தாங்க. நீங்க இதே மாதிரியே வந்து நீங்க ஆர்கானிக்கா வந்து எல்லாமே கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஜீவாமிர்தம், மீன் அமிலம், ஈயம் கரைசல் இதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லைங்களா? இதையும் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆர்கானிக்கா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கானிக்கா நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருக்கிற விவசாயிகளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க கொடுக்குற ஆர்கானிக்கா இன்புட் கொடுக்கறது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ட் தான் அதிகமா இருக்கு, அதாவது தலை மணி சாம்பல் தான் அதிகமா இருக்கு. அப்ப இரண்டாம் நிலை சத்துக்கள்னு சொல்ற சிங்க், போரான், அயன், மெக்னீசியம், மேங்கனீஸ் இந்த சத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக்கா கொடுக்குற இன்புட்ல எல்லாமே மிக மிக சொற்ப லெவல்ல தான் இருக்கு. ஸோ அந்த சொற்ப லெவல்ல இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மைக்ரோ நியூட்ரியன்ட் செடிக்கு போதுமானது அளவா கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அப்போ மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த ஆர்கானிக்கா பண்ற விவசாயிகள், ஜீவாமிர்தம், மீன் அமிலம் இந்த மாதிரி பஞ்சகாவியா கொடுக்குற விவசாயிகள் வந்து முன்னோட்டத்தை வந்து அங்க மிக சொற்ப லெவல்ல கிடைக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய காப்பு ஈல்டு வந்து பாதிக்கும், குறையும். அதாவது எந்த பயிரா இருந்தாலுமே ஒரு 30% ஈல்டு அதிகரிக்கணும்னா இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இந்த நீங்க கொடுக்குற இந்த ஆர்கானிக் இன்புட்ல அது வழக்கமா கொடுக்கறது ஓகே, அது அப்படியே நீங்க கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருங்க. 5 நாளைக்கு ஒருக்கா கூட ஒவ்வொன்றா மாத்தி கொடுங்க, தப்பே இல்லை. ஆனா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டை வருஷத்துக்கு 2 டைம் நீங்க கொடுத்தே ஆகணும். அது எப்போ கொடுக்கணும்? பூக்கிற அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியும் ஒரு டைம் கொடுத்துருங்க மைக்ரோ நியூட்ரியன்ட்ங்கிறது நார்மலா எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். இப்ப மைக்ரோ நியூட்ரியன்ட் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், மைக்ரோ நியூட்ரியன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அதை பூக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? நியூட்ரியன்ட் எப்படிங்க, எவ்வளவு சொல்றேன். இப்போ வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கொடி இருக்குன்னா ஒரு மரத்துக்கு ஒரு கொடிக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வரைக்கும் நீங்க தாராளமா கொடுக்கலாம், 1 கிலோ வரைக்கும் தாராளமா எதுவும் கலக்காத தனியா மைக்ரோ நியூட்ரியன்ட் மட்டும் கொடுக்கலாம். எருவுல கலக்கணுமா? எருவுல கலந்தும் போடுற மாதிரி இருக்கும், மணல்ல கலந்தும் போடுற மாதிரி இருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட். இது குறைந்த வடிவில் இருக்கும். அதை வந்து நீங்க அப்படியே கூட டைரக்டா கூட போடலாம். சோ அப்ளை பண்றது மணல்ல கலந்து போடலாம், எருவுல கலந்து போடலாம், தனியாவே போடலாம். வேர் சுத்தி போடலாம். வேலை அதையும் சொல்லுங்க, வேர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி, அதான் மெயின். நீங்க இதான் சொல்லிட்டு பின்னே என்ன பிராக்டிகலா செய்யறவங்க நாங்க. அதுல மாட்டிக்கிறோம், அதான் பிரச்சனையே. நீங்க உரம் போட சொன்னாங்க அப்படின்னு இப்ப போட்டுட்டோம்னா அது என்ன எவ்வளவு தூரம் தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்னும் பிரச்சனை. வேர்ல இருந்து ஒரு என்ன சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடியோட வேர் இருக்கு, இதுல இருந்து ஒரு 2 அடி தள்ளி இங்கதான் நீங்க உரத்தை கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல உரத்தை கொடுக்கணும். கண்டிப்பா மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கறப்ப ரசாயன உரத்தை சேர்ந்து கொடுக்காதீங்க, மைக்ரோ நியூட்ரியன்ட்டை தனியா தான் கொடுக்கணும். கண்டிப்பா புரியுதுங்களா? தனியா தான் கொடுக்கணும். இத ரசாயன உரங்களோட இல்ல மற்ற வேற உரங்களோட தயவு செய்து கலந்துராதீங்க, தனியா தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்ப பூ எடுத்துருச்சு, எல்லா மரமும் நல்லாவே பூ எடுத்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு டைம் அந்த எடுத்த பூ உதிராம இருக்கிறதுக்கும் அந்த பூல இருந்து காய் நல்லா சைஸ் வர்றதுக்கும் நீங்க 2வது டைம் மறுபடியும் ஒரு டைம் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கணும். எவ்வளவு இடைவெளி சொல்லுங்க? பூ எடுத்து முடிஞ்ச பிறகு பூ எடுத்து எல்லா மரமும் பூ எடுத்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைம் நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கறப்ப
உங்களுக்கு அந்த எடுத்த பூ அத்தனையும் காயா மாறும். மகசூல் வழக்கமா நீங்க எடுக்கிற மகசூலை விட ஒரு 30% ஈல்டு வந்து அதிகமா நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட வேலை. அதாவது பூக்கிற ஈல்டு அதிகப்படுத்தி கொடுக்கிற வேலையை தான் இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் செய்யுது. பெரும்பாலான விவசாயிகள் என்ன பண்றீங்க அப்படின்னா, பேரூட்ட சத்து கொடுத்துட்டா உரம் நம்ம கொடுத்துட்டோம்னு நீங்க மெயின்ல நினைச்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? நான் குப்பை கொடுத்துட்டேன், நான் வந்து ஃபேக்டம்பாஸ் கொடுத்துட்டேன், நான் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன், இதுல நீங்க வந்து நிறுத்திடுறீங்க. இதுதான் உரம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது இல்ல. உங்களோட ஈல்டு அதிகரிக்கணும், வழக்கமா வரதை விட ஒரு 30% சேர்த்து கிடைக்கணும், நீங்க செஞ்ச செலவுக்கு மேல ஒரு வருமானத்தை எடுக்கணும்னா இந்த இரண்டாம் நிலை சத்தை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா மிளகுக்கு இந்த மேல உரம் கொடுத்தா ஆகாதுங்கிறாங்களே, அது உண்மையே இல்ல இல்ல. அதாவது முன்னோட்டத்தை வந்து நீங்க கொடுக்கலாம். நானும் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், ஆர்கானிக்காவே நீங்க எல்லாமே பண்ணிக்கோங்க. முன்னோட்டத்தை வந்து இப்ப எருக்கு கரைசல் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய யூடியூப்ல பாத்திருப்பீங்க. எருக்கு கரைசல் அது என்ன பண்ணுது? போரான அதிகப்படுத்தி கொடுக்குது. போரான் சத்து அதிகப்படுத்தி கொடுக்குது. இப்ப எல்லா இதுலயுமே நீர் சத்து இருக்கும் ஆர்கானிக்கா, ஆனா அதுல போதுமான அளவு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அப்ப இயற்கை முறையில பண்ற ஒரு விவசாயிகளுமே டிஎன்ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க நுண்ணூட்டங்களை கடைகள்ல வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து டிஎன்ஏ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சொல்லுது. அதனால நீங்க எல்லாமே பண்ணிக்கோங்க, நுண்ணூட்டத்தை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படி ஆர்கானிக்கா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த உங்க தோட்டங்கள்ல கிடைக்கிற வேஸ்ட் களை செடிகள் அத்தனையுமே கலெக்ட் பண்ணுங்க. எருக்கு முதற்கொண்டு அத்தனையுமே கலெக்ட் பண்ணுங்க. அதை வந்து தண்ணியில ஊற வைங்க. அதுல ஒரு கொஞ்சம் ஈயம் கரைசலை ஊத்தி நல்லா ஊற வச்சு அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணாலுமே கூட நுண்ணூட்டம் வந்து நமக்கு கிடைக்கும். அதை ஒரு டைம் பண்ணாதீங்க, ஒரு குறைஞ்சது 3 டைம் 4 டைம் கொடுங்க. புரியுதுங்களா? ஆர்கானிக்கா கொடுக்குறப்போ 4 டைம் கொடுத்தாதான் அது ஈக்குவலான அந்த அதுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அது கொடுக்கும். புரியுதுங்களா? இப்ப இது வந்து ஆர்கானிக்கா பண்றவங்களுக்கு இந்த வேலையை நம்ம செஞ்சிடறோம். பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம், பூத்ததுக்கு அப்புறம் ஒரு டைம். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எந்த பிரச்சனையும் ஆகாது, நல்லாவே இருக்கும். இப்ப சரிங்க சார், இப்ப நான் ஜீவாமிர்தம், மீனமிலம், ஈயம் கரைசல் இதெல்லாம் கொடுக்குறேன், நான் நுண்ணூட்டத்தை கொடுத்துறேன். நான் இதெல்லாம் என்கிட்ட ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா நான் என்ன உரங்களை கொடுக்கலாம் வருஷத்துக்கு அப்படின்னா, நீங்க எல்லா பயிருக்குமே உரங்களை வந்து பிரிச்சு கொடுப்போம். புரியுதுங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ஒரே டைம் கொடுக்கறத விட ஒரு வருஷத்துக்கு தேவையானது 2ஆ 3ஆ பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அது தேவையான அளவு செடி எடுத்துக்கணும். இப்ப நம்ம 3 வேளை சாப்பிடுறோம், 3 வேளை சாப்பாட்டை ஒரே நேரத்துல சாப்பிட முடியுமான்னு கேட்டா நம்மளாலே சாப்பிட முடியாது. அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேவையான உரங்களை நீங்க ஒரே டைம் கொடுக்கறதுனால அதால எடுத்துக்கவும் முடியாது. அப்ப அதை பிரிச்சு கொடுக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கு. அதுக்கு தேவையான சத்தை தான் எடுத்துக்கும், அதுக்கு தேவையான அளவு எடுத்து வளரும். அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க வருஷத்துக்கு 2 டைம் மிளகுக்கு உரம் கொடுங்க. புரியுதுங்களா? இப்ப ஜீவாமிர்தம் இந்த மாதிரி வச்சிருக்கோம், இது தனி. ஆனா நான் என்கிட்ட அதெல்லாம் இல்ல, நானா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 உரத்தை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஒண்ணு கடல் பாசி உரம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? கடைகள்ல கிடைக்கும், சீவேடு ஜெல்லுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் யார் பியூரா ஆர்கானிக்கா பண்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கிங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட், இது 2ஐயும் மட்டும் நீங்க இது எதுவுமே என்கிட்ட இல்லைங்கிறவங்க வந்து இந்த 2 உரத்தை மட்டும் பயன்படுத்துங்க போதும். புரியுதுங்களா? அதை 6 மாசத்துக்கு ஒருக்கா 2 டைமா கொடுக்குற மாதிரி பிரிச்சு கொடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? கடல் பாசி உரங்கிறது ஜெல்லு மாதிரி இருக்கும், குரண மாதிரியும் கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல வந்து இது குரண மாதிரியும் செஞ்சு கொடுக்குறாங்க, ஜெல்லு மாதிரியும் கொடுக்குறாங்க. அது ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ போதுமானது. ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ போதுமானது. அதை வந்து நீங்க தண்ணியில கரைச்சும் அப்படியே கொடுக்கலாம். ட்ரிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெல்ல நல்லா தண்ணியில கரைச்சி 200 லிட்டர் தண்ணியில கரைச்சி ட்ரிப்லயே அப்படியே தண்ணி போறப்ப நீங்க வெளிச்சூடு மூலியமா அதை அப்படியே கொடுத்துடலாம். இதை வந்து வருஷத்துக்கு 2 டைம் அல்லது 3 டைமா 4 டைமா கூட நீங்க பிரிச்சு கொடுக்குறப்ப இந்த பேரூட்டத்துக்கான எல்லா விஷயங்களும் நடந்துரும். வெய்ய காலங்கள்ல இந்த சீவேடு ஜெல்ல கொடுக்குறப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த நீர் பிடிப்பு திறன் அது வச்சிருக்கும். தண்ணி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை பிடிச்சு வச்சிருக்கிற வேலை எவாப்ரேட் ஆகாம, சூரிய வெளிச்சம்னா வந்து எவாப்ரேட் ஆகாம மண்ணுக்குள்ளேயே வேருக்கு தேவை பிடிச்சு வச்சு கொடுக்குற வேலையை வந்து இந்த சீவேடு ஜெல்லுங்கிற அந்த கடல் பாசி வந்து வேலையை செய்யும். புரியுங்களா? என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறவங்க இந்த 2 உரங்களும் நீங்க தாராளமா மிளகுக்கு பயன்படுத்தினாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் வந்து ஒரு 30% மகசூல் வந்து சேர்த்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கால் பண்ணுங்க, நான் மேற்கொண்டு விவரங்களை சொல்றேன். நன்றி.